بسم الله الرحمن الرحيم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله خير الأنام وعلى آله العلام وصحابه الكرام أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم صدق الصادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய நாட்கள் குர்ஆனுடைய தொடர்பை பெற்றதினால் வானளாவிய அளவிற்கு வரலாற்று சிறப்புமிக்க நாட்களாக திகழ்கிறது என்ற அடிப்படையை வைத்து பார்க்கும்போது, குர்ஆனோடு யாரெல்லாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ, குர்ஆனிய வாழ்க்கை முறையை யாரெல்லாம் தன்னுடைய அன்றாட வாழ்வியலாக அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களும் சிறப்பு பொருந்தியவர்களாக திகழ்வார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கும் பரக்கத்திற்கும் உரியவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை அமையும் என்ற கருத்துப்பட சில செய்திகளை கடந்த வார ஜும்மா உரையிலே நாம் பகிர்ந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் சூரத்துல் ஃபுர்கானிலே அல்லாஹ் தஆலா உண்மையான இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் என்னென்ன பண்புகளெல்லாம் இருக்க வேண்டும், குர்ஆன் எதிர்பார்க்கிற பண்புகள் என்ன, எந்த பண்புகளை இயற்கையாக அவர்கள் பெற்றிருந்தால் சிறப்பிற்குரியவர்களாக திகழ்வார்கள் என்று பட்டியலிடுகின்ற போது, வைபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, முதலாவதாக அல்லாஹ்வுடைய உண்மையான இறை அடியார்கள் இந்த பூமியிலே நடக்கின்ற போது பணிவோடும் அமைதியோடும் நடப்பார்கள், கர்வத்தோடும் தற்பெருமையோடும் அவர்கள் நடக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக சொல்லுகிறான், வைதா காத்தபகுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, அறிவியினர்கள் அவர்களிடத்தில் பேசி வாதிட முற்பட்டால் காலு சலாமா, சலாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கடந்து சென்று விடுவார்கள். ஒரு உண்மையான அறிவுபூர்வமான செயல்பாடுகள் கொண்ட ஒரு இறை நம்பிக்கையாளன் அறிவியினர்களோடு வாதிட மாட்டார். அவனுக்கு நிகரானவர்களிடத்தில் தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டுமே தவிர அறிவியினர்களோடு வாதிடுவது, அவர்களுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி நிரூபிக்க நாடுவது, இவைகளெல்லாம் ஒரு அறிவுபூர்வமான இறை நம்பிக்கையாளனுக்கு அழகல்ல. அவன் அவ்வாறு நடந்து கொள்ள மாட்டான். அவர்களிடத்தில் பேசுவதை முறித்துக் கொண்டு அவன் கடந்து சென்று விடுவான் என்று அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேறு திருக்குர்ஆனுடைய பல வசனங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் இதனுடைய கருத்தை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். மார்க்க விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தனிப்பட்ட நபர்கள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நாம் யாரிடத்தில் பேசுகிறோமோ, யாரிடத்தில் விளக்க முற்படுகிறோமோ அதற்கு அவர்கள் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். விதண்டாவாதம் செய்பவர்கள், ஏற்கனவே ஒரு முடிவை தீர்மானித்து விட்டு நம்மிடத்தில் பேச வருபவர்களிடத்தில் நாம் நம்முடைய நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்லி அதை நிரூபிக்க நாடுவதென்பது அது ஒரு சரியான மூமினுக்கு அழகல்ல என்பதை
திருக்குர்ஆனுடைய பல வசனங்களின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா. இந்த மார்க்கத்தின்பால் மக்களை நீங்கள் அழைக்கின்ற போது பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அறிமுகத்தை கொடுத்து அவர்களை மார்க்கத்தின்பால் அழைப்பு விடுக்கின்ற போது அழகிய உபதேசங்களை கொண்டும் அறிவுபூர்வமான முறையிலையும் நீங்கள் அழைப்பு பணியை செய்யுங்கள். அறிவுபூர்வமாக, சிந்தனை பூர்வமாக அழகிய உபதேசங்களை கொண்டு மக்களை இந்த மார்க்கத்தின்பால் நீங்கள் அழையுங்கள். வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்சன். ஒருவேளை தர்க்கம் செய்ய ஏற்பட்டால், வாதம் செய்ய வேண்டிய சூழல் வந்தால், நீங்கள் அந்த மக்களிடத்திலே, பிற சமயத்தவர்களிடத்திலே உங்களுடைய கருத்துக்களை நிலைநாட்ட நாடுகிறீர்களே, அசத்தியவாதிகளுக்கு எதிராக உங்களுடைய பேச்சுக்களை அமைத்துக் கொண்டு சத்தியத்தை நீங்கள் நிலைநாட்ட முற்படுகிற போது சில கட்டங்களில் வாதம் செய்ய வேண்டிய நிலை வந்தாலும் கூட அழகான முறையிலே நீங்கள் உங்களுடைய வாதங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்சன். அழகிய முறையில் உங்களுடைய வாதங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே சொல்லுகிற போது, வலா துஜாதிலு அஹ்லல் கித்தாப். வேதக்காரர்களிடத்திலே நீங்கள் வாதிடுகின்ற போது இல்லா பில்லதி ஹிய அஹ்சன். அழகிய முறையில் உங்களுடைய வாதங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் அழைப்பு விடுப்பதாக இருந்தாலும் கூட தாம் கொண்டிருக்கின்ற கொள்கை சத்தியபூர்வமானது என்பதை நிரூபிப்பதற்கான களங்களாக இருந்தாலும் கூட அந்த இடத்தில் நீங்கள் செய்கின்ற வாதங்களும் கூட அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமானவைகளாக இருக்க வேண்டும், அழகானவைகளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களின் மூலமாக தெளிவுபடுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு செய்தியை பாருங்கள். சூரா ஆல இம்ரானிலே இடம்பெற்றிருக்கின்ற ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு சார்ந்த ஒரு செய்தி இன்று முபாஹலா என்று பரவலாக பேசப்படுகிற இஸ்லாமிய அமைப்புகளுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை ஒற்றுமைப்படுத்த போகிறோம், பிளவுபட்டு கிடக்கின்ற சமுதாயத்தை ஒன்றிணைக்க போகிறோம் என்ற போர்வையிலே இஸ்லாத்தினுடைய பல்வேறு பெயர்களில் அமைக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளுக்கு மத்தியில் இன்று அதிகமாக புழக்கத்திலே உள்ள வார்த்தை முபாஹலா என்ற வார்த்தை. எதற்கெடுத்தாலும் முபாஹலாவிற்கு வருகிறாயா, முபாஹலா செய்து கொள்வோம் என்று ஒருவரை மாற்றி அழைக்கின்ற ஒரு நிலையை இன்று பரவலாக பார்க்கிறோம். முபாஹலா என்றால் என்னவென்று தெரியுமா? அல் குர்ஆனிலே ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா முபாஹலாவினுடைய நிலைகளை தெளிவுபடுத்தி காட்டுகிறார். முபாஹலா எப்பொழுது செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், என்ன முறைப்படி அது இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஒரே வசனத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி இருப்பதை பார்க்கிறோம். எப்படி இதை புரிந்து கொள்கிறோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நஜ்ரான் என்ற பகுதியைச் சேர்ந்த சில கிறிஸ்தவர்கள் நபி அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். நஜ்ரான் என்பது அன்றைய காலகட்டத்தில் யமன் நாட்டுடைய ஆளுகையின் கீழ் இருந்த ஒரு பகுதி. இன்று சவுதி அரேபியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த நஜ்ரான் தேசத்திலே வாழ்ந்த கிறிஸ்தவர்களில் ஒரு குழுவினர் பெருமானாரை சந்திப்பதற்காக வருகிறார்கள். வருகின்ற அந்த மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் நபி அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள். இந்த சத்திய மார்க்கத்தினுடைய அறிமுகத்தை அந்த வேதக்காரர்களாக இருந்த கிறிஸ்தவ பெருமக்களுக்கு நபி அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள். அப்படி அறிமுகம் செய்கின்ற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமான விஷயத்தில் ரசூலுல்லாஹ்விற்கும் அந்த கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வருகிறது. ஏனென்றால் கிறிஸ்தவ சமுதாயத்தவர்களுடைய கொள்கைப்படி ஈசா என்பவர் தேவகுமாரர், கடவுளுடைய மகனாக அவர்களை பார்க்கிறார்கள். இறை தூதர் என்பதையும் கடந்து கடவுளுடைய மகனாகவும் இன்னொரு அடிப்படையிலே அவரையே கடவுளாகவும் பார்க்கிற ஒரு நிலை அவர்களுடைய மதத்தினுடைய கொள்கை. அந்த கொள்கை விஷயத்திலே பெருமானார் கொண்டு வந்திருக்கிற கொள்கை முரண்படுகிறார். திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட வசனங்களை எல்லாம் ஓதி காட்டுகிறார்கள். இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஈசாவினுடைய படைப்பு ஒரு அற்புதமானது. இந்த உலகத்தில் யாருக்குமே நிகழ்த்த முடியாத அற்புதங்களை எல்லாம் ஈசாவுடைய விஷயத்திலே நாம் நிகழ்த்தி காட்ட இருக்கிறோம். அவருடைய படைப்பை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய படைப்புக்கு நிகரானதாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ
அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெண் ஆணுடைய தொடர்பில்லாமல், ஆணிடத்திலே உறவாடாமல் எப்படி கருத்தரிக்க முடியும் என்று உலகமே அதிசயித்து பார்த்து கொண்டிருந்த நிலையில் என்னால் முடியும் என்பதை சாதித்து காட்டும் விதமாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பிறப்பை தன்னுடைய இறை தன்மைக்கு ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்று திருக்குர்ஆனிலே பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராகவும், அல்லாஹ்வுடைய அற்புதமாகவும், அல்லாஹ்வினுடைய கலிமாக்களில் ஒரு கலிமாவாகவும் பார்க்கிற அந்த வசனங்களை எல்லாம் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். எவ்வளவோ இறை வசனங்களை ஓதி காட்டி எத்தனையோ அத்தாட்சிகளை அவர்களுக்கு தெளிவுபடுத்தியதற்கு பின்பும் கூட அவர்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள். மறுத்ததோடு மட்டுமில்லாமல் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் உண்மையான இறை தூதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற வேதம் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று அவர்களுடைய கருத்தில் அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார். எவ்வளவோ அவர்களுக்கு தெளிவுபடுத்த முற்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் முடிவு செய்துவிட்டு பெருமானாரிடத்திலே பேச வந்ததினால் எதையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து அவர்கள் பிடிவாதமாக இருக்கின்ற போதுதான் அல்லாஹ் தஆலா அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தினரை முபாகலாவிற்கு அழைக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதருக்கு உத்தரவிடுகிறார். ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், தெளிவான அத்தாட்சிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே வந்ததற்கு பிறகும் உங்களிடத்திலே அவர்கள் விதண்டாவாதம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், ஃபகுல் தஆலவ் நதுஉ அப்னாஅனா வ அப்னாஅக்கும் வ நிசாஅனா வ நிசாஅக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும் சும்ம நபத்தஹில் ஃபனஜஅல் லஅனத்தல்லாஹி அலல் காதிபீன். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினரை அழைத்து வாருங்கள், உங்களுடைய ஆண் பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள், பெண் பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள், நானும் அழைத்து வருகிறேன், நாம் முபாஹலா செய்வோம். முபாஹலா என்றால் என்ன? ஃபனஜஅல் லஅனத்தல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று இறைவனிடத்தில் நாம் பிரார்த்திப்போம். முபாஹலாவிற்கு வருகிறீர்களா, முபாஹலாவிற்கு வருகிறீர்களா என்று அழைக்கிறார்களே, முபாஹலா என்றால் ஏதோ கல்யாண வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி அழைக்கிற ஒரு நிலையை என்று பார்க்கிறோம். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்கிற அந்த போது சொல்லப்படுகிற முகமன் கூட அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சலாம் உங்களுக்கு உண்டாகட்டும், விரோதியாக இருந்தாலும் இதைத்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லித் தரப்பட்டிருக்கிற மார்க்கத்தில் இவர்கள் அழைக்கிறார்கள், முபாஹலாவிற்கு வருகிறீர்களா? முபாஹலா என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது உண்டாகட்டும் என்று ரெண்டு தரப்பினரும் ஒருவருக்கு எதிராக இன்னொருவர் பிரார்த்தனை செய்வது. அதுவும் எப்படி பிரார்த்தனை செய்வது? தனி நபராக அல்ல, குடும்பத்தையே அழைத்து வர வேண்டும். சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு ரெண்டு தரப்பினரும் அழைத்து வரப்பட்டு, நாங்கள் நாசமாக போவது மட்டுமல்ல, என் குடும்பமே நாசமாக போகட்டும் என்று ஒருவருக்கு எதிராக ஒருவர் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நான் சொல்லுவது உண்மை, நான் சத்தியத்தில் இருக்கிறேன், அப்படி நான் அசத்தியவாதியாக பொய்யனாக இருந்தால் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ரெண்டு பிரிவினரும் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி அல்லாஹ்விடத்திலே சாபத்தை வேண்டுகிற நிலைக்குத்தான் முபாஹலா என்று சொல்லப்படும். இது கிறிஸ்தவ பெருமக்களுடைய விஷயத்தில் எத்தனையோ விதமான ஆதாரங்களை சமர்ப்பித்ததற்கு பிறகும் அவர்கள் தங்களுடைய கருத்திலே பிடிவாதமாக இருந்த அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த இறைவசனத்தை இறக்குகிறார், அவர்களை முபாஹலாவிற்கு அழையுங்கள். இப்படி அழைப்பு விடுக்கப்பட்டவுடன் அந்த நஜ்ரான் தேசத்திலே இருந்து வந்த கிறிஸ்தவ குழுவினர் அந்த சாபமிடுவதற்கு தயாராக ஆகிறார்கள். புகாரியிலே வருகிறது, சையீத் என்பவரும் ஆக்கிப் என்பவரும் இந்த சாப பிரார்த்தனை செய்து கொள்வதற்கு தயாராகின்ற போது அவர்களுடைய உள்ளத்தில் பயம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிவிட்டால் நாம் என்ன செய்வது? ஒருவேளை இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது நிரூபணமாகி இருந்தால், இறை தூதர்கள் முபாஹலா செய்தால் நிச்சயமாக அது அல்லாஹ்வின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டுவிடும். அவர் சாபமிட்டார் என்று சொன்னால் நாம் உருப்படாததோடு மட்டுமல்லாது நம்முடைய சந்ததிகளே விளங்காமல் போய்விடுவார்கள், எல்லோரும் நாசமாக போய்விடுவார்கள், நம்முடைய சந்ததிகளும் நாசமாகுவதற்கு நாம் காரணமாகிவிடக் கூடாது என்று அவர்கள் உணர்ந்தவர்களாக பெருமானாரிடத்திலே சமாதானமாக போய்விடுவதற்கு அவர்கள் முன் வந்து விடுகிறார். முபாஹலா எல்லாம் செய்ய வேண்டாம்,
உங்களுடைய கொள்கை உங்களோடு இருக்கட்டும், எங்களுடைய கொள்கை ஈசாவுடைய விஷயத்திலே நாங்கள் இப்படி இருந்து விட்டு போகிறோம், உங்களுக்கு எதிராக நாங்கள் எந்த கிளர்ச்சியும் செய்ய மாட்டோம், ஆண்டுக்கு இவ்வளவு ஜிஸ்யாவடியாக எங்களுடைய பகுதியிலிருந்து நாங்கள் வசூலித்து உங்களுக்கு தருகிறோம், உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியிலே இனிமேல் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் சமாதானமாக போய்விடுகின்ற போது சொன்னார்கள், எங்களுடைய பகுதிக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நபரை, இந்த ஜிஸ்யாவுடைய அந்த தொகையை வசூலிப்பதற்கு உரியவரான நம்பிக்கைக்குரிய ஒரு நபரை எங்களோடு நீங்கள் அனுப்பி வையுங்கள், நாங்கள் எங்கள் பகுதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலித்து இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு பாதுகாப்பு வரியாக கொடுத்து அனுப்புகிறோம், நீங்கள் அனுப்புகிற நபர் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் அல்லவா, அந்த பொருளாதாரத்தை கொண்டு வருகின்ற விஷயத்தில் நீங்கள் அனுப்புகின்ற நபர் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் அதற்கு சம்மதித்து, நாளைய தினம் நீங்கள் ஊருக்கு செல்லுகின்ற போது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நம்பகத்தன்மையாளர் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு சரியான இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை உங்களோடு நான் அனுப்பி வைப்பேன் என்று சொன்னதற்கு பிறகு மறுநாள் அந்த கிறிஸ்தவர்கள் ஊருக்கு தயாராகின்ற போது மஸ்ஜிது நபவி மக்களால் நிரம்பி வடிகிறது. சஹாபாக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நஜ்ரான் தேசத்திற்கு யார் அனுப்பி வைக்கப்படவிருக்கிறார். ஏனென்றால் பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், ஹக்க அமீனின், ஒரு நம்பகத்தன்மையானவர் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை அனுப்ப போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த நம்பகத்தன்மைக்குரிய நபர் நாம இருக்கக்கூடாதா என்ற எண்ணத்தில் எல்லா சஹாபாக்களும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், எந்த ஒரு பொறுப்பையும் என்னுடைய வாழ்நாளில் நான் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று விரும்பியது கிடையாது, ஆனால் அன்றைய தினம் அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளிப்படையாக வாக்குமூலம் தருகிறார்கள், எனக்கும் அந்த விருப்பம் இருந்தது. காரணம் என்னவென்றால் அந்த பொறுப்பின் மீது உள்ள ஆசை அல்ல, பணப்புழக்கம் அதிகமாக இருக்கின்ற பொறுப்பாக இருக்குமே என்ற அந்த எண்ணத்தில் நான் விரும்பவில்லை. நம்பிக்கைக்குரியவர் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு முன்னுதாரணமான ஒரு நபரை அனுப்புவேன் என்றல்லவா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம், அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் விரும்பினேன் என்று ஹஜ்ரத் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி நூற்றுக்கணக்கான சஹாபிகளும் அந்த விருப்பத்தோடு இருக்கின்ற போது சபையிலே இருந்த நபித்தோழர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஐன அபூ உபைதா, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். மொத்தமான அந்த சபையும் அமைதியாக இருக்கிறது. அபூ உபைதா எழுந்து நிற்கிறார். இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஜ்ரான் தேசத்திற்கு இவர்தான் வரி வசூல் செய்பவராக அனுப்பப்படவிருக்கிறார். இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த அபூ உபைதா இருப்பார் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதற்கு பிறகு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது சஹாபாக்களுக்கு இருந்த மரியாதை பன்மடங்காக பெருகியது. பெருமானார் அல்லவா சொல்லி இருக்கிறார்கள், இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம். நம்முடைய பேச்சு வழக்கிலே வேண்டுமானால் பல பேர்களையும் பல நேரத்திலே நம்பிக்கை நட்சத்திரம் என்று சொல்லலாம், அதுவெல்லாம் சாதாரண வாய்ஜாலங்கள் தான். ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதரின் நாவுகளினால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதினால் அவர் சமுதாயத்தினுடைய உண்மையான நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் என்பதை பார்க்கிறோம். இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், முபாஹலா என்பது மார்க்கம் சார்ந்த கொள்கை சார்ந்த விஷயங்களில் நான் கொண்டிருப்பது சரியா, நீ கொண்டிருக்கிற கொள்கை சரியா என்று வருகிற இடத்தில்தான் முபாஹலா என்பது மார்க்கத்திலே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறே தவிர கண்டதற்கெல்லாம் முபாஹலா செய்வது, நான் யோக்கியமானவன், நான் ரொம்ப சுத்தமானவன், பண விஷயத்துல நான் ரொம்ப பொறுப்பா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தரை முபாஹலாவுக்கு அழைப்பதெல்லாம் மார்க்கத்தை கேலி கூத்தாக ஆக்குகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு உணர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எல்லா இடங்களிலேயும் முபாஹலா செய்ய சொல்லவில்லை. உண்மையான மார்க்கப்பற்றுள்ள அல்லாஹ்வினுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அறிவியினர்கள் அவர்களிடத்திலே பேசி வாதிட முற்பட்டால் எல்லா இடங்களிலேயும் தங்களை நிரூபித்துக் கொள்வதற்கு தயாராக அவர்கள் இருக்க மாட்டார்கள். கானு சலாமா, சலாம் சொல்லிவிட்டு அவர்களை புறந்தள்ளியவர்களாக கடந்து சென்று விடுவார்கள். இதுதான் இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பு என்று அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி இருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா இந்த உலகத்திலே நம்பகத்தன்மையான, நீதமான, நேர்மையான ஒரு நபரை இந்த உலகம் சந்தித்து விட போகிறது.
அவர்கள் மீதே எவ்வளவு பெரிய விமர்சனங்கள் அள்ளி வீசப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மனம் புண்படும்படியான எத்தனையோ சம்பவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்தேறி இருக்கிறார். அந்த நேரங்களில் எல்லாம் தன்னுடைய நம்பகத்தன்மையையும் தன்னுடைய நீதத்தையும் நேர்மையையும் நிலைநாட்டிக் கொள்வதற்கான வாதத்திலே அவர்கள் ஈடுபடவில்லை. மாறாக அறிவியனர்கள் அவர்களை விமர்சனம் செய்கின்ற பொழுதெல்லாம் அதை அறிவுபூர்வமாக கடந்து செல்லுகிற நிலைதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். புகாரியிலே வருகிற ஆதாரபூர்வமான ஒரு தகவல், ஹவாஸின் என்று ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடிய நிலையில் அந்த போரிலே பெறப்பட்ட கனீமத் எனும் போர் செல்வங்களை பங்கீடு செய்து கொடுக்கின்ற அந்த பணியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். யுத்தத்திலே கலந்து கொண்ட வீரர்களுக்கு யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், யார் அதற்குரிய உரிமையையும் தகுதியையும் பெறுவார் என்ற அடிப்படையிலே அவர்கள் அதை பங்கீடு செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு நபர் வருகிறார். பனு தமீம் என்ற கிளையை சார்ந்த துல் ஹுவைசிரா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர் பெருமானாரிடத்திலே வந்து பக்கத்தை நின்று கொண்டு சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ் இஅதில், அல்லாஹ்வுடைய தூதரே நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அப்படியானால் நீங்கள் செய்கிற அந்த பங்கீடு நியாயமானதாக இல்லை, நீதிக்கு புறம்பாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள், நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படி ஒரு கடினமான வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனது ரொம்ப கஷ்டப்படுகிறது. மனம் சஞ்சலித்தவர்களாக அவரை பார்த்து சொன்னார்கள், வைஹக, உனக்கு கேடு உண்டாகட்டும், என்னையே நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறாய் என்றால், நான் நீதமாக நடக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் வேறு எவனடா நீதமாக நடக்கப் போகிறார்? என்னை விட ஒரு பெரிய நீதவானை, நீதி அரசரை இந்த உலகத்தில் நீ பார்க்க முடியுமா என்று மனம் நொந்து போனவர்களாக அப்படி சொல்லிவிட்டு அந்த இடத்தை கடந்து சென்று விடுகிறார். அதற்கு மேல் அவரிடத்தில் எதுவும் பேசவில்லை. தன்னுடைய நீதத்தை அவர்கள் நிரூபிக்க நாடவில்லை, தன்னுடைய நம்பகத்தன்மையை தெளிவுபடுத்த நாடவில்லை. நானே நீதமாக நடக்கவில்லை என்றால் வேறு யாரடா நடக்கப் போகிறார் என்ற ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டு கிடந்து விடுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடன் சஹாபாக்கள் கோபத்தால் கொந்தளிக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இஅதன் லீ ஃபீஹி ஃபஅரிபூனகஹு, இவன் விஷயத்தில் எனக்கு நீங்கள் உத்தரவிடுங்கள், அனுமதி தாருங்கள், இவனை நான் கொன்று விடுகிறேன், இவன் வாழுவதற்கு தகுதி இல்லாதவன். உங்களுடைய நீதத்தன்மையின் மீது, உங்களுடைய நேர்மையின் மீது ஒருவன் சந்தேகத்தை எழுப்புகிறான் என்றால் அவன் இதற்கு மேல் இந்த பூமியிலே வாழுகின்ற அருகதையை அவன் இழந்து விட்டான், அவன் வாழ தகுதி இல்லாதவன், நீங்கள் உத்தரவிடுங்கள், நான் அவனை கொன்று விடுகிறேன் என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், அவனை அப்படியே விட்டு விடுங்கள், அவன் விஷயத்தில் நீங்கள் எதுவும் பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு சொன்னார்கள், இவன் யார் தெரியுமா, இவனுடைய பாரம்பரியம் என்ன தெரியுமா, இவனுடைய பின்னணி எப்படி இருக்கும் தெரியுமா என்று சொல்லிவிட்டு சில விஷயங்களை சொன்னார்கள். இவனோடு சேர்ந்த சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்றால், வருங்காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களுடைய தொழுகையை அவர்களுடைய தொழுகையோடு நீங்கள் ஒப்பீடு செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தொழுகை உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். உங்களுடைய நோன்பை அவர்களுடைய நோன்போடு நீங்கள் ஒப்பீடு செய்து பார்த்தால் உங்களுடைய நோன்பை நீங்கள் அற்பமாக நினைப்பீர்கள். நாமெல்லாம் என்ன நோன்பு வைக்கிறோம், நாமெல்லாம் என்ன தொழுகிறோம், இவ்வளவு அழகா தொழுகிறார்களே, இவ்வளவு அழகா நோன்பு வைக்கிறார்களே, எதற்கெடுத்தாலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறார்களே, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிறார்களே, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகிறார்களே, எல்லா விஷயத்திலையும் நம்மை முந்தி இருக்கிறார்களே என்று ஆச்சரியப்படுகின்ற விதத்தில் இவருடைய செயல்பாடுகள், நோன்பு, தொழுகை உள்ளிட்ட செயல்பாடுகள் இருக்கும். வயக்ரவுனல் குர்ஆன லா தஜாவிசு ஹனாகிரஹும், இவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் குர்ஆனுடைய அந்த கிராத் அவர்களுடைய தொண்டை குழியை கடக்காது. நாவளவில் அழகாக ஓதுவார்கள், ரொம்ப அற்புதமாக ஓதுவார்கள், பார்ப்பதற்கு உங்களுக்கு அதிசயமாக இருக்கும்.
ஆனால் உள்ளத்திலே அந்த குர்ஆனுடைய வசனத்திற்கும் அவர்களுடைய எண்ணங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. தொண்டை குழியை கூட அந்த குர்ஆனுடைய வசனங்கள் தாண்டாது. இப்படிப்பட்ட மக்கள் இவனுடைய பின்னணியிலே பிற்காலத்தில் வருவார்கள். அவர்கள் மார்க்கத்திலிருந்து எப்படி வெளியேறுவார்கள் என்றால், ஒரு அம்பு எறியக்கூடிய ஒருவன் ஒரு வேட்டை பிராணியின் மீது வேகமாக அம்பை எறிகின்ற போது அவன் ரொம்ப வேகமாக எரிகிற பட்சத்திலே எப்படி அதனுடைய ஒரு புறத்தில் தாக்கி இன்னொரு புறம் வழியாக வேகமாக வெளியேறுமோ அது மாதிரி இவர்கள் மார்க்கத்தை விட்டு மின்னல் வேகத்தில் வெளியேறிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் வெளிப்படையிலே பார்த்தால் ரொம்ப சுத்தமானவர்களாக தெரிவார்கள். அதனால் இவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள், அப்படியே விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார். இந்த ஹதீஸினுடைய கடைசியிலே வருகிறது, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இவனுடைய பாரம்பரியத்திலே இவனுடைய பின்னணியிலே வந்த பல நபர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இனம் கண்டார்கள். அவர்கள்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே ஹவாரிஜியாக்கள் என்று அறியப்படுகிறார்கள். அவர்கள்